விவர்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேல்ஸ் என்ட்ரி வைக்கிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செப்டம்பர் மந்த் ஒரு சேல்ஸ் என்ட்ரி வைக்கிறோம்னா, இப்போ நான் டேட் புக் போயிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு நான் சேல்ஸ் என்ட்ரி ஒன்று வச்சிருக்கேன். பார்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு நேம் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கான ப்ராடக்ட், அதுக்கான குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். கொடுத்து என்ன பண்ணிருக்கேன்னா அந்த என்ட்ரி வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் வச்சிருந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி ஒன்ல நமக்கு எடுத்து வரல அப்படின்னா, ஸோ அதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மேலே பார்த்தீங்கன்னா கோட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படின்றத நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜிஎஸ்டிஆர் ஒன்ன்றது எடுத்துக்கிறோம். என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ட் F2 சேஞ்ச் இப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். இதில் என்ன பண்ணிக்கலாம்னா செப்டம்பர் மந்த்ன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் மந்த்ல ஒரு என்ட்ரி வச்சிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அது நம்ம வச்ச என்ட்ரி பார்த்தீங்கன்னா B2B. ஆனால் இங்கே B2Bலேயே நமக்கு எடுத்து வரல. அது பார்த்தீங்கன்னா நமக்கு நாட் ரிலவெண்ட் ஃபார் திஸ் ரிட்டர்ன்றதுக்குள்ள இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்குள்ள என்டர் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேனுவலாக எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு, அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த என்ட்ரிக்குள்ளேயே டேரெக்டாக போய்க்கலாம். அந்த என்ட்ரிக்குள்ள போய் என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே ரைட் சைடில் மோர் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே ஷோ மார்க் கொடுத்துடலாம். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா கீழே ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் இருக்கும். இங்கே என்ன ஆயிருக்குன்னா நமக்கு எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதை என்ன பண்ணோம்னா சிஸ்டம் இன்டர்ஃபோல்ன்றதை மாற்றணும். ஸோ இதை மாற்றிட்டோம்னா நமக்கு சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி இங்கே டேரெக்டாக என்ட்ரிக்குள்ள போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ நம்ம எரர்க்குள்ள போனோம் பார்த்தீங்களா, இதுலேயே இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு இங்கே செட் ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் இன்டர்ஃபோல்ன்றது எடுத்துரும். ஸோ இங்கேயும் நம்ம இந்த சிஸ்டம் இன்டர்ஃபோல்ன்றதை கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆயிருக்கும், இந்த எரர் வந்து சரியாயிடும். ஜஸ்ட் என்டர் பண்ணுறோம்னா சிஸ்டம் இன்டர்ஃபோல்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எரர் அங்கிருந்து போயிடும். இப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா B2Bல வந்து அந்த என்ட்ரி வந்து எடுத்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நாங்க டேலியில பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க கூகுள் போயிட்டு bvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.